Hello. See, ஒரு 25 இயர்ஸ் முன்னாடி நான் +2 முடித்தப்போ எனக்கு வந்து இன்ஜினியரிங் காலேஜ் அட்மிஷன்ஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தப்போ என்னோடய கட் ஆஃபுக்கு அப்போது வந்து REC ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் ட்ரிச்சி அப்படின்னு இருந்தது. அண்ணா யூனிவர்சிட்டி ரெண்டுலேயுமே எனக்கு வந்து அட்மிஷன் வந்தது. RECயில் வந்து போயிருந்தால் ஒருவேளை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை எலக்ட்ரானிக்ஸ் எனிதிங் எது வேணால் கிடச்சிருக்கும். அண்ட் REC தான் வந்து அம்மா அப்பாவோட சாய்ஸ். ஃபஸ்ட்டு என்னென்னா திருச்சி பக்கத்தில் இருக்குது, நேட்டிவ் பிளேஸ் திண்டுக்கல்னால திருச்சி பக்கம், நீ திருச்சிக்கு போ அப்படின்னு அம்மா அப்பா சொன்னாங்க. எனக்கு வந்து சரியான ஒரு டெசிஷன் எடுக்கிற அந்த இதில் இல்லை. அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிட்டு வரேன்ட்டு என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க போனேன். அப்புறம் ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் சார், பயாலஜி டீச்சர்லாம் பார்த்துட்டுலான்னு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அப்போ ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் எங்களோட சீனியர்ஸ் 2-3 பேர் அப்போ வந்திருந்தாங்க. எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவங்க ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, நீ கழுத மேய்ச்சாலும் பரவாயில்ல, அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் கழுத மேய், அண்ணா யூனிவர்சிட்டி வேறு லெவலு, RECயோட அண்ணா யூனிவர்சிட்டி தான் பெஸ்ட்டு, அதனால் என்ன பிரான்ச் கிடச்சாலும் அண்ணா யூனிவர்சிட்டியில் எடுத்துக்கோ, RECயோட அண்ணா யூனிவர்சிட்டி தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு எனக்கு கிடைச்ச இன்புட்டுக்கு நான் யோசித்த விதம் REC ட்ரிச்சியோட அண்ணா யூனிவர்சிட்டி தான் பெஸ்ட். அம்மா அப்பாவுக்கு ஒரு பாயிண்டில் REC ட்ரிச்சி பக்கத்தில் இருக்குது போகலான்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் மெஜாரிட்டியாக நிறைய பேர்கிட்ட அன்றைக்கி நான் ஒப்பீனியன் கேட்டப்போ அன்றைக்கி எனக்கு சொன்னது, அண்ணா யூனிவர்சிட்டியில் கழுத மேய்ச்சாலும் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே கழுத மேய்க்கணும் அப்படின்றதான் ஒரு இதாக சொன்ன ஒரு வார்த்தை. ஸோ இந்த இன்சிடெண்ட் நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது அதுவும் அந்த கிண்டி கேம்பஸுக்கு ஒரு லெகசி இருக்குது. அது ஒரு பெரிய லெகசி. Be it professional achievements, the way of teaching, campus placements. இன்றைக்கி வந்து எல்லா ப்ரைவேட் காலேஜ்லேயும் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் இருக்குது. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸில் தான் நல்ல பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்டேட்டஸ். சரிங்களா? இப்படி அண்ணா யூனிவர்சிட்டிக்குன்னு ஒரு தனி க்ரெடென்ஷியல். அண்ணா யூனிவர்சிட்டினா அது ஒரு ட்ரஸ்ட், அது ஒரு பிராண்ட். பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க எல்லாத்துக்குமே அண்ணா யூனிவர்சிட்டி மேலே ஒரு பெரிய ட்ரஸ்ட், அது ஒரு பிராண்ட். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த டைம் வந்து நம்ம கவிஞர் வைரமுத்து அவங்க ஒய்ஃப் பொன்மணி வைரமுத்து காலேஜுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருடைய எண்ணத்தில் ஆடுவது அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னாங்க. ஃபைன். இப்போ இதுக்கு நான் இவ்வளோ சொல்கிறேன்னா, அப்படி ஒரு பிராண்டாக இருக்கிற அண்ணா யூனிவர்சிட்டியில் இது வரைக்கும் நான் அட்லீஸ்ட் என்னோட நாலேஜுக்கு கேள்விப்படாத ஒரு இன்சிடெண்ட் இப்போது ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நடந்திருக்கு. இது கேட்குறதுக்கே ரொம்ப வருத்தமாக, மனசுக்கு சங்கடமாக இருக்குது. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டினா அது ஒரு பிராண்ட், அது ஒரு ட்ரஸ்ட். நிறைய பேருக்கு இன்றைக்குமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ்னால் ஒரு ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி தான். அப்படிப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டியில் இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு வந்து நான் எப்படி என்னோடய வருத்தத்தை தெரிவிக்கிறது அப்படின்னு கூட எனக்கு தெரியலை. பட் த பாயிண்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு UPSC சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ட்ரெயினராக சில விஷயங்களை இந்த கான்டெக்ஸ்டில் நான் இங்கே பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பியூர்லி எக்ஸாம் சென்ட்ரிக்காக தான் இருக்கும். பட் ஸ்டில் நம்ம எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவலாக எப்படி இந்த சொசைட்டியில் யோசிக்கணும், பிஹேவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு இது ஒரு எத்திக்கல் பர்ஸ்பெக்டிவாகவே இருக்கும். இன்ஃபேக்ட் எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட் இந்த பேப்பர் நான் தான் எடுக்கிறேன். சோஷியல் இஷ்யூஸ்லேயும் விமன் ரிலேட்டட் இஷ்யூஸ் எடுப்போம். பட் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக அந்த எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு டைமென்ஷனில் தான் பேச போகிறோம். சரிங்களா? ஆல்ரெடி இந்த கல்கட்டா RJ கார் காலேஜ் அந்த இஷ்யூவில் அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெமினிசம் பற்றி நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த வீடியோ லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன். அண்ட் இன்ஃபேக்ட் இன்றைக்கி போடுற இந்த வீடியோ கண்டென்ட்டுமே ஒரு ஆர்டிக்கிளாகவே நம்ம AS கூகுளில் போட்டிருக்கோம், பாருங்கள், அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எத்திக்ஸ், ஃபெமினிஸ்ட் எத்திக்ஸ், ஜெண்டர் எத்திக்ஸ், ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபெமினிசம் என்னன்றது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஜெண்டர் எத்திக்ஸ் அப்படின்னா என்ன மீனிங், இந்த ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் இதை வந்து எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து என்னென்னா, அந்த டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் எத்திக்ஸில் இதை வந்து அப்ளைடு எத்திக்ஸ்ன்னு சொல்லுவோம். லைக் என்விரான்மெண்டல் எத்திக்ஸ், ஜெண்டர் எத்திக்ஸ், இந்த மாதிரியானதெல்லாம் அப்ளைடு எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே
நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எத்திக்கல் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரியான இன்சிடென்சஸில் ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, விக்டிம் ஷேமிங். அதுவும் அது கேர்ளாக இருந்தால் இன்னும் ரொம்ப மோசம். இப்போ இந்த இன்சிடெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் ஒரு கைண்ட் ஆஃப் விக்டிம் ஷேமிங் போயிட்டுருக்கு. இந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை, இந்த பொண்ணு எதுக்கு நைட்டு 7 மணிக்கு அங்கே இருக்குது, இது இதுக்கு அந்த பையன் கூட அங்கே போச்சு இப்படின்னு பேசுகிற ஒரு குரூப்பும் இருக்கிறாங்க. ஏன்னா அதுதான் இந்த சொசைட்டி. இதுதான் என்னென்னா, இந்த சொசைட்டியில் இருக்கிற ஒரு ஸ்டிக்மடைசேஷன் ப்ராசஸ். இந்த ஸ்டிக்மடைசேஷன் ப்ராசஸ்னால் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் சென்ட்ரிக்கான இஷ்யூஸ் வரும்போது விக்டிம் ஷேமிங் நடக்குது. அண்ட் இதுக்காகவே நிறைய பேர் பயப்படுறாங்க. கேர்ள்ஸ் இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடந்தால் வெளியில் சொல்கிறதுக்கோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கோ பயப்படுறாங்க. ஆனால் இந்த பொண்ணு ரொம்ப தைரியமாக போய் இதை போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலே அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுக்கணும்னு தான் தோணுது அந்த தைரியத்துக்கு. ஏன்னா இன்னும் நிறைய பேர் இதை வந்து தைரியமாக வெளியில் பேசுகிறதுக்கும் ரெடியாக இல்லை. சரிங்களா? அண்ட் இந்த ஸ்டிக்மடைசேஷன் அண்ட் விக்டிம் ஷேமிங் அப்படிங்கிறத தாண்டி பேசிக்காக இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த பேட்ரியார்க்கல் நோஷன் மைண்ட் செட். அதாவது ஒரு மேன் ஒரு உமனை எப்படி பார்க்குறான், வெறும் ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டாக மட்டும்தான் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. ஸோ இதில் இன்னொரு அலைடு டேர்ம் ஒன்று இருக்குது. என்னென்னா கேர் எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. அதாவது இந்த கரோல் கிலிகான் அப்படின்றவங்க தான் இந்த கேர் எத்திக்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. நார்மலாக நம்ம எத்திக்ஸில் டியான்டாலஜிக்கல் எத்திக்ஸ், இமானுவேல் காண்ட், இல்லை யூட்டிலிட்டேரியன் எத்திக்ஸ், ஜெரமி பென்தம் ஆர் ஜேஎஸ் மில் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னென்னா ஒரு நார்மட்டிவாகவே பேசுவோம். அதாவது இதுதான் மாரல், இப்படி தான் மாரல் அப்படின்னே பேசுவோம். அண்ட் இந்த மாதிரி பேசுகிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேல் சென்ட்ரிக்காக இருக்கும். எல்லாமே வந்து மேல் சென்ட்ரிக் பர்ஸ்பெக்டிவாக தான் இருக்கும். அப்போது இந்த கரோல் கிலிகான் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கேர் எத்திக்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் மாரல் அப்படின்னு நீங்கள் கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு நார்மேட்டிவாக மட்டும் பார்க்காதீங்க, ஒரு எமோஷ்னலாகவும் பாருங்கள். ஏன்னா நம்ம அந்த கேட்டகாரிக்கல் இம்பரேட்டிவ் கான்ட்டுன்னு சொல்லும்போதுமே என்னென்னா, நீ என்ன அவுட்கம்மையும் பற்றி கவலைப்படாத, உன் வேலையை மட்டும் நீ பண்ணு, டியூட்டி பேஸ்ட் எத்திக்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஜெரமி பென்தம் வந்து பார்த்திங்கன்னா யூட்டிலிட்டேரியனை பற்றி பேசும்போது கிரேட்டஸ்ட் குட் ஆஃப் கிரேட்டஸ்ட் நம்பர்னு சொல்லியிருப்பார். அப்புறம் மில் வந்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கிரேட்டஸ்ட் குட் ஆஃப் கிரேட்டஸ்ட் நம்பரில் குவாலிட்டேட்டிவ் ப்ளஷர், குவான்டிடேட்டிவ் ப்ளஷர்னு பிரிச்சிருப்பார். இந்த நார்மேட்டிவான எத்திக்ஸ் அப்படிங்கிறத வந்து கரோல் கிலிகன் அப்படின்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி கேர் எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த கேர் எத்திக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் எமோஷ்னலாக அட்டாச் ஆகணும் அப்படிங்கிறது தான். அதாவது கம்பேஷன் வேணும். நீங்கள் வந்து ஒரு பெண்ணுக்கு ஒரு விஷயம், அதாவது என்ன சொல்ல, ஒரு தவறு நடந்துருச்சு இந்த மாதிரினா ஜஸ்டிஸ் கொடுக்கறது முக்கியம் கிடையாது. தெர் இஸ் நோ கொஸ்டின் ஆஃப் ஜஸ்டிஸ்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு நீ அந்த பெண்ணை பார்க்குற பார்வையே ஒரு சக மனுஷியாக பாரு. உனக்கு அதே துன்பம் நடந்தால் நீ எப்படி ஃபீல் பண்ணுவ, நீ எப்படி வருத்தப்படுவ, இல்லை உன் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நடந்தால் நீ எப்படி அதுக்கான சங்கடப்படுவ, அது எவ்வளோ தூரம் உன் மனசை உறுத்தும் காயப்படுத்தும்னு யோசிச்சுப்பார். அதே எம்பத்திக்கல் ஆட்டிடியூடோட நீ அந்த பொண்ணையும் பாரு. ஸோ இந்த பெண் அப்படிங்கிற அந்த ஒரு தனி மனிதனுக்கும் சமமான இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லை, பார்வை, அந்த ஆட்டிடியூட் வித் கம்பேஷன், வித் எம்பத்தி, வித் சிம்பத்தி, அதில் வந்து ஒரு எமோஷன் அட்டாச் ஆகணும். அப்படி நம்ம வந்து பார்க்க பழகிட்டோம் அப்படின்னீங்கன்னா அந்த கேர் எத்திக்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஸ்ட்ராங்காக ரூட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்காது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா, நம்ம ஒரு தப்பு நடந்துட்டால் அந்த தப்புக்கு தண்டிக்கிறதோ இல்லை அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சமமாக ஈக்குவல் பே வாங்கி கொடுக்குறதோ வாட் எவர் இட் பி, இதுதான் ஜஸ்டிஸ், இது வந்து ஜெண்டர் ஜஸ்டிஸ் அப்படின்னு மட்டும் அங்கே நிற்கிறது கிடையாது. அதை தாண்டி ஒரு கேர், ஜெண்டர் கேர், ஒரு எத்திக்ஸ் ஆஃப் கேர், நம்ம கரோல் கிலிகான் சொன்ன மாதிரி ஒரு கேர் எத்திக்ஸ், ஃபெமினிஸ்ட் கேர் எத்திக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம இங்கே ஒரு பெண்ணுக்கு காட்டணும். அது எப்படி காட்டணும்னா, நம்ம அவங்க இடத்துல இருந்து யோசிக்கணும்.
அதை தான் எம்பத்தட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவோம். கொஞ்சம் கம்பேஷனேட்டாக பார்க்கணும். ஏன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த இந்த இன்சிடெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆள் போய் அந்த பெண்ணை அவ்வளோ தூரம் செக்ஷுவல் ஹராஸ் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சுருக்கணும். அவர் வீட்லேயும் பெண் குழந்தைகள் இருப்பாங்க. ப்ளஸ் இப்படி பண்ணுறதுனால அந்த பெண்ணினுடைய மனநிலை என்ன அப்படின்னு யோசிச்சுருக்கணும். இதே மாதிரி நமக்கு வேறு மாதிரி ஒரு சில துன்பங்கள் இருந்தால் நம்மளோட மனநிலை என்ன, அப்போ அந்த பெண்ணோட இடத்துல இருந்து இவர் யோசிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. கொஞ்சம் அந்த எம்பத்தின்னு ஒன்று இருக்குது இல்லையா, கொஞ்சம் இறக்கம் காட்டியிருக்கணும். ஓகே, அந்த பொண்ணு வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கிறது பழகிறதுங்கிறது அவங்களோட ரைட் டு ப்ரைவசி. ஏன்னா ஆர்டிகல் 21 அது சொல்லப்பட்டிருக்கு. அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. இதை வந்து இவர் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இங்கே கொடுத்துருவோம் அங்கே கொடுத்துரும் அப்படிங்கிறது வந்து சத்தியமாக வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த ஸ்டிக்மடைசேஷன் எப்படி ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனே எப்படி உருவாயிருக்குன்னு பாருங்கள். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் டீன்கிட்ட கொடுத்துருவேன், டீன்கிட்ட கொடுத்தா உங்களை காலேஜ் விட்டு துரத்திடுவார், உங்கள் அப்பாவுக்கு அனுப்புவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுதான் ரொம்ப அபத்தம். ஏன்னா நம்ம அப்படி தான் இங்கே மைண்டு கண்டிஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு மேஜரான சட்டப்படி 18 வயசுக்கு மேலே மேஜராக இருக்கிற ஆணும் பெண்ணும் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பழகிக்கலாம். இதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. நீ டீன் கிட்ட சொன்னால் என்ன, இல்லை எங்கள் அப்பா கிட்ட சொன்னால் என்ன அப்படின்னு பேசுகிற அந்த தைரியம் அந்த பெண்ணுக்கும் வரல, ஈவன் அந்த பையனுக்கும் வரல. அந்த பையனும் கொஞ்சம் பயந்துட்டு அடி வாங்கிட்டு தான் ஓடி இருக்கான். ஸோ என்ன இங்கே பிரச்சனை அப்படின்னீங்கன்னா, இந்த சொசைட்டல் மொராலிட்டிங்கிறது எப்படி நம்மளை கண்டிஷன் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது சரி, இது தவறு, இது பண்ணாத, இது பண்ணக்கூடாது, இது பண்ணு அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலபிள் ஸ்ட்ராட்டஜி, ஒரு கண்ட்ரோலிங் ஸ்ட்ராட்டஜியை தான் இந்த சொசைட்டி வந்து ஒரு தனி மனிதன் மேலே அடாப்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இப்போ இங்கே என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொசைட்டல் மொராலிட்டிங்கிற ஒரு விஷயம் ஒரு ஆணாகட்டும் இல்லை ஒரு பெண்ணாகட்டும், ஏன்னா இந்த இடத்துல அந்த பையனுமே பயந்துட்டான், எங்கள் காலேஜ்லேருந்து அனுப்பிடுவாங்களோ, சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்களோ, போச்சா நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற பயம் அந்த பையனுக்குமே வந்திருக்கு. இந்த சொசைட்டல் மொராலிட்டி எப்படி கண்டிஷன் பண்ணி வச்சுருக்குன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் பார்த்துக்கிட்டாலும் பேசிக்கிட்டாலும் தப்பு தான். அந்த உணர்வு அப்படிங்கிறது பயாலஜிக்கல் ப்ராசஸ். அது வந்து ஒரு ஹார்மோன் இன்டியூஸ்ட் ப்ராசஸ். இதை வந்து யாரும் சரி தப்புலாம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, அது இயற்கை. ஃபஸ்ட்டு இதை புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சொசைட்டல் மொராலிட்டி எப்படி கண்டிஷன் ஆகணும் அப்படின்னீங்கன்னா, சில விஷயங்களை ரொம்ப ஒரு தபு மாதிரி, ரொம்ப பயங்கரமான ஒரு ரெஸ்ட்ரிக்டட் பிஹேவியர் மாதிரி உருவாக்குறதுனால தான் இந்த இடத்துல இந்த பெண்ணுக்கும் சரி இந்த ஆணுக்கும் சரி ஒரு பயம். காலேஜை விட்டு அனுப்பிடுவாங்களோ, ஐயோ நம்ம தனியாக அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருந்த தெரிஞ்சிருச்சோ, ரெக்கார்ட் பண்ணிட்டாரோ, டீனுக்கு போனால் நம்மளை துரத்திடுவாரோ, டிகிரி படிக்க முடியாதோ, அந்த பொண்ணுக்கு ஐயோ நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுன்ற பயம். ஆக்சுவலாக இந்த பயம் வரக்கூடாது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆன்டி சோஷியல் எலமெண்ட்டுக்கிட்ட எல்லாம் போய் இந்த பயத்துக்கு காட்டிக்கிட்டு அவங்கக்கிட்ட சரண்டர் ஆகிறதுக்கு பயமே இல்லாமல் போல்டாக நிற்கணும். ஆனால் அந்த மாதிரி இந்த சொசைட்டல் மொராலிட்டி அப்படிங்கிறது இவால்வ் ஆகணும். அது ரொம்ப முக்கியம். எந்தெந்த இடத்துல எதுக்கு பயப்படணும், எப்படி பயப்படணுன்றதுக்கே ஒரு நாம் ஒன்று இங்கே இவால்வ் ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. ஏன்னா இதனால தான் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்டி சோஷியல் எலமெண்ட் கிட்ட சரண்டர் ஆகிற ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. ஸோ இதுக்கு தான் அந்த கேர் எத்திக்ஸ்னு ஒரு விஷயம். அதாவது தப்பு செய்கிறவங்களும் சரி இல்லை ஈவன் பேரண்ட்ஸும் சரி, எல்லா பேரண்ட்ஸுமே ஒரு விஷயம் யோசிக்கணும். அவங்கவுங்க அந்தந்த ஏஜில், அவங்க 18 இயர்ஸ் 19 இயர்ஸில் என்ன மாதிரி இருந்திருப்பாங்க, அவங்க எப்படி பழகியிருப்பாங்க ஆணோட பெண்ணோட, அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாலே இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்டு பர்சனாலிட்டிஸ் உருவாகாது. ஏன்னா இந்த ஸ்ட்ரெஸ்டு பர்சனாலிட்டி உருவாகிறதுனால தான் அவங்க அந்த பெண்ணுக்கும் சரி அந்த பையனுக்கும் சரி அவ்வளோ ஒரு பயம் இருந்திருக்கு. ஸோ த பாயிண்டர்ஸ் இங்கே இந்த கேர் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் எஸ்பெஷலி ஃப்ரம் அ ஜெண்டர் பர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிறது இந்த கேர் எத்திக்ஸ் இருந்தால் தான் இன்னும் அந்த என்ன சொல்கிறது ஜெண்டர் டெவலப்மெண்ட். ஏன்னா நம்மளோட வேர்ல்டு ரிப்போர்ட்ஸ், ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் இல்லை ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டி இண்டெக்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்தியாவோட ரேங்க் இன்னும் ரொம்ப பின்னாடி தான் இருக்குது. இந்த இண்டெக்ஸில் நம்ம இந்தியாவோட ரேங்க் இன்னும் நல்லா மேலே போகணும் அப்படின்னிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம சொசைட்டியாகவே நிறைய இவால்வ் ஆக வேண்டிய கம்பல்ஷனில் இருக்கும். அந்த இவால்வ்
அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொராலிட்டி நார்ம்ஸ். இது இது மொரல்னு இந்த சொசைட்டி ஏற்றுக்கிற ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து இன்னும் கொஞ்சம் ரேஷனலாக யோசிக்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு இந்த சொசைட்டியே மொத்தமாக இவால்வ் ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. ஏன்னா இந்த சொசைட்டி கொடுக்குற நிர்பந்தத்தினால தான் இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவன் தப்பு பண்ணிட்டான், அவன் ஆன்டி சோஷியல் எலமெண்ட்டு தான். ஆனால் அவங்ககிட்ட எப்படி இருக்கணும், அவனை எப்படி ஃபைட் பண்ணியிருக்கணும், அல்ல அந்த பையன் ஓடி போயிட்டான்ல அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட், அவனுமே எப்படி இதை ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றதுக்கே இங்கே என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொசைட்டல் மொராலிட்டி கொஞ்சம் இவால்வ் ஆகி கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டாலே இந்த மாதிரியான பிரச்சனைகளை அதிகமாக தவிர்க்க முடியும். அண்ட் நம்ம எல்லாருமே அஸ் அ சொசைட்டியாக இன்னும் நிறைய விஷயங்கள் மாற வேண்டி இருக்குது. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்பாங்க. சேஞ்ச் இஸ் இன்எவிட்டபிள். ஸோ இந்த கான்ஃபிடென்ஸ் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கு, அதுவும் அந்த டீனேஜ்லேருந்து 18-19 அப்படியே ட்ரான்சிஷன் ஆகிற அந்த ஃபேஸ் இருக்குது இல்லைங்களா, அப்போ அவங்களுக்கு அது கொடுக்கணும். ஒரு ஆணும் பெண்ணும் பேசுகிறது தப்பு இல்லை. அப்படியே ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்தாலும் அதை ஹெல்த்தியாக எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது பேரண்ட்ஸ்க்கும் சரி, இல்லை காலேஜில் இருக்கிற ப்ரொஃபஸர்ஸ், லெக்சரர்ஸ், டீன்ஸ் எல்லாருக்குமே அந்த ஒரு அப்ரோச் அப்படின்னு ஒன்று வந்துட்டால் இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அது இங்கே நடக்கணும் அப்படிங்கிறதான் என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ திஸ் இஸ் கால்ட் ஜெண்டர் எத்திக்ஸ். இப்போ இந்த ஜெண்டர் எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வருஷம் கேஸ் ஸ்டடியில் அந்த விமன் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. 2023 மெயின்ஸில் ஒரு கேஸ் ஸ்டடி இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்புறம் 2014 ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது மாதிரி இந்த ஜெண்டர் எத்திக்ஸுங்கிறது எப்போவுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒன்று, சிக்னிஃபிகண்ட்டான ஒன்று. இந்த எபோவ் ஆல் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஏல எப்போவுமே அடிக்கடி இந்த ஃபெமினிஸ்ட், பேட்ரியார்கி அப்படிங்கிற விஷயத்தில் டாபிக்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் ஒரு எஸ்ஏ டாபிக் வரும்போது இந்த மாதிரி நடந்த கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் இன்சிடென்ட்ஸை நம்ம பிகினிங் ஆஃப் த எஸ்ஏல இன்ட்ரோடக்ஷனுக்கே யூஸ் பண்ணலாம். அழகாக ஒரு கேப்ஷனாகவே ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வெறும் எக்ஸாமுக்கு படிக்கிறதா மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையிலையும் அதை வந்து கடைப்பிடிக்கணும். அது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த சமூகமாக ஒரு ஆண், பெண், இல்லை ஈவன் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாருமே ஒற்றுமையாக நல்ல முறையில் பீஸ்ஃபுல்லாக ஹார்மோனியஸாக வாழ்கிறதுக்கு இந்த ஒரு மனப்பக்குவம், இந்த ஒரு அப்ரோச் நமக்கு கட்டாயம் தேவை. தட்ஸ் இட், ரைட்? விஷ் யூ ஆல் வெரி பெஸ்ட். தேங்க்யூ.